சாமித்துரையும் சின்ன பொண்ணுவும் வீட்டுக்கு வந்ததுமே அந்த மோதிரத்தை வச்சு இதை வந்து சீர்வரிசையில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேரும் ரொம்ப பெருமையோடு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோம், இந்தாங்க அத்தை இதுதான் மோதிரம் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணமும் எடுத்து காட்டுறாங்க. இது வந்து எங்கள் அப்பா வீட்டு சீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட நம்ம செண்பகவல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோதிரம் இது நிஜமாவே தங்கமா இல்லை பித்தளையா அப்படின்னு சொல்லி கேட்டு கேலி பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அத்தை இது தங்கம் தான் அப்படின்னு சொன்னாலையும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் அப்பனே ஒரு கையால் ஆகாதவன், ஒரு குடிகாரன். அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததை நான் நம்பிடணுமா? அவ்வளோ சீக்கிரம் நான் நம்பி ஏமாந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே இதை உரசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து உரசி காட்டுறாங்க. தங்கமாக இருந்தால் இது நல்லா கோல்டு கலரில் வந்திருக்கணும், மஞ்சள் கலரில் வந்திருக்கணும். இது என்ன வெள்ளையால் இருக்குது அப்படின்னு சொல்லி உடைக்கிறாங்க. அப்போ நம்ம சாமிதுரை கோவப்பட்டு கையை ஓங்குறாரு. என்னை அவமானப்படுத்துறதுக்காடி நீ இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த தட்டில் வச்ச. நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு போயிருப்பேன். நீ தானே ரொம்ப பெருமையாக எடுத்துகிட்டு வந்து இந்த மோதிரத்தை கொடுத்த. உன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிதுரை நம்ம அண்ணத்தை அடிக்க அவமானப்படுத்த கை ஓங்குறாரு. அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. என் பொண்டாட்டி மேலே நீங்கள் கை வைக்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சண்முகமும் அண்ணத்தை முழுமையாக நம்புறாரு. இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டா, இது வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அங்கேருந்து சாமிதுரையும் நம்ம வந்த வேலை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி சைலண்டாக கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறமா நம்ம மீனா வந்து அண்ணத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் சரவணாத்தா ஒரு ஃபோட்டோ அனுப்புனாரு அப்படின்ற விஷயம் வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட காட்டுறாங்க. கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, உடனடியாக உனக்கு என்னடா எங்களை பிரிக்கணும்னு அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு.